ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மட்டன் பிரியாணி நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். இது கூட சிக்கன் சுக்கா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் பிரியாணி அரிசியை ஊற வச்சிடலாம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி மசிஞ்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இது கூட மட்டன் சேர்த்துக்கலாம். 400 கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி நிறையா புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்க்கலை. மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணிக்கு 3 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துலையே தண்ணியும் அரிசியும் ஒரே அளவாக வந்துடும். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு சாதம் கூட உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சிக்கன் சுக்கா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் நெய். அடுத்து பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதே எண்ணெயில் ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனில் இருக்க தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் இருக்கட்டும். மூடி வச்சுட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கனில் தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வெளில வரும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன். அப்போ தான் ஜூஸியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.